நிறைய பேர் வந்துட்டு சூன்யம் நம்பவே மாட்டுறாங்கல்ல, அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? மூட நம்பிக்கை விஞ்ஞானத்தால நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்துக்கு பேரு தான் மூட நம்பிக்கை. சரியா? விஞ்ஞானத்தால நிரூபிக்கப்பட முடியாத ஒரு விஷயத்துக்கு பேரு தான் மூட நம்பிக்கை. இப்படி நிறைய இருக்கு. இதுல பிளாக் மேஜிக், சூனியம், பில்லி சூனியம், ஏவல், செய்வன, வசியம், மோகனம் இதெல்லாம் யாரும் நம்பலையோ. இப்ப அங்க ஏன் நம்ம அந்த அளவுக்கு சொல்றதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இறைவனை நம்பி சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, பிரபலியங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ஒண்ணும் இல்லாத காலத்துல கடவுளை தான் நம்பினேன், இன்னைக்கு என்ன இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி. கடவுள் இல்லைன்னு பேசுறவங்க மறுப்பாளர்கள் வந்து ஒன்றும் பெருசா சாதிச்சதா, நான் கடவுளே இது வரைக்கும் நம்பல, எனக்கு என்ன நான் குறையா இருக்கிறேன்னு அப்படி யாரும் வெளியில சொன்னது கிடையாது. இப்ப ஒரு பிரபலியமா எடுத்துக்கலாம், நம்ம அங்க இருக்கிற ஆண்களுக்கு வந்து இறை நம்பிக்கை கிடையாது. ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு போவாங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க, அவங்க போகாத கோவிலே கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? அந்த மாதிரி குடும்பத்துல இருக்காங்க. இப்ப இதை நம்பாதவங்க வீணா போனதான் உண்டு. இப்ப நம்புறவங்களையும் சில பேருக்கு எடுத்து விட்டுருவாங்க. இப்ப ஒருத்தருக்கு பில்லி சூனிய ஏவல் செய்வன இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க போய் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது இதெல்லாம் இந்த காலத்துல நீ நம்புறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கர்மாவின் அடிப்படையில சேரும். பில்லி சூனியம் வைக்கப்பட்டு அதனால பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் வீணா போகணும், இறந்து போகணும், ஒண்ணு இல்லாம போகணும்னு கர்மா இருந்தால் அதை ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. ஆனா இங்க வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, விதிக்கும் மதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப விதிங்கிறது கர்மா அப்படி வச்சுங்களா, விதிங்கிறது கர்மா. நீ பில்லி சூனியம் ஏவல் செய்வனையால பாதிக்கப்படணும். இப்ப இந்த விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம்னா, மழை பெய்யணுங்கிறது விதி, அதுல நனையாம நம்ம குடை எடுத்துட்டு போறோம் இல்ல, அதுதான் மதி. மழையை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது, வேணா நனையாம போகலாம். பில்லி சூனியம் நமக்கு பாதிக்கணும்னு விதி இருக்கலாம், அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு நிறைய வழிபாடுகள் இருக்கு, நிறைய பூஜை முறைகள் இருக்கு. நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன்னுடைய கருத்து. சரியா? இப்ப இந்த இடத்துல கீழே ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்குன்னா பார்த்து விளையாடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரிதான்? நம்ம கண்ணு முன்னாடி விளையாடுது, அது மேல நம்ம கவனங்கள் இருக்கும், ரொம்ப கவனம் இருக்காது. நம்ம பக்கத்துல தானே விளையாடுது, கீழே தரையில விளையாண்டுகிட்டு இருக்கு, பார்த்து விளையாடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதையே ஒரு 5வது மாடியிலயோ ஒரு 6வது மாடியிலயோ ஒரு குழந்தை எட்டி பாக்குதுன்னா நமக்கு பதறுமா பதறாதா? கீழே விழுந்துருமோ என்னமோ ஏதோ அப்படின்னு. அப்ப அதுக்கு நம்ம முன் ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்களா? இந்த இல்லேன்னு பேசுறவன் அது ஒண்ணு விழுந்துராது, அங்கேதான் விளையாடுன்னு சொன்னா விழுந்துட்டா என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுது? அப்ப உன்னுடைய குழந்தை பதறிடுச்சுன்னா அதை காவந்து பண்றதுக்கோ இல்ல விழுந்தாலும் சரி விழுவாம இருந்தாலும் சரி முன்னேற்பாடு பண்ணணும். இல்ல குழந்தை விழுந்தா இறந்து போகுங்கிற விஷயம் நமக்கு தெரியும், அப்ப நீ முன்னேற்பாடு பண்ணணும். இந்த கண்ணுக்கு முன்னாடி விளையாடுற குழந்தைக்கும் 5வது 6வது மாடியில இருந்து எட்டி பார்க்கிற குழந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப அந்த குழந்தை எட்டி பார்க்கும் பொழுது உன் பக்கத்துல நின்னுகிட்டு உன் குழந்தை அவளை சீக்கிரம் விழுந்துராதுன்னு சொன்னா நீ நம்புவியா, இல்ல அதுக்கான முன்னேற்பாடு பண்ணுவியா? முன்னேற்பாடு தான் பண்ணுவோம். அதை பண்ணு.